அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் இனிய காலை வணக்கங்கள். குரோதி வருடம் தை மாதம் 4ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 ஜனவரி மாதம் 17ஆம் நாள், வாரம் வெள்ளிக்கிழமை, நட்சத்திரம் மகம், யோகம் சித்த யோகம், நித்திய யோகம், சௌபாக்கியம், திதி சதுர்த்தி, கரணம், பவம் என்று சந்திராஷ்டமம் உத்திராட நட்சத்திரத்திற்கு. மேஷராசி அன்பர்களே, திட்டமிட்ட காரியங்கள் நினைத்தபடி நிறைவேறும். சக ஊழியர்கள், வாடிக்கையாளர்கள் ஆதரவு உண்டு. பயணங்களால் ஆதாயம். நண்பர்கள், வாழ்க்கை துணை ஆதரவால் மகிழ்ச்சிகள் ஏற்படும். புதிய சிந்தனைகள் உருவாகும். போட்டிகளில் வெற்றி பெற நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். தொழிலில் விரும்பிய பதவிகள் கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, பிரபலமான விஐபிகளின் சந்திப்புகள் கிடைக்கும். தாயாரின் ஆரோக்கியம் மேம்படும். வழக்குகள் சாதகமான நிலையை அடையும். அதிர்ஷ்ட வருமானங்கள் வரும். தொழிலில் திறமைகள் மதிக்கப்படும். தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றி தரும். மிதுன ராசி அன்பர்களே, மறைமுகமான எதிரிகள் அவர்களின் செயல்களை எழுதி முறியடிப்பீர்கள். விருப்பங்கள் அடிக்கடி மாற்றங்கள் ஏற்படும். சகோதரத்தின் ஆதரவு எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும். தகவல் தொடர்பு ஒப்பந்தங்கள், விளையாட்டுத் துறையில் முன்னேற்றம் உண்டாகும். அரசு காரியங்களில் தடை தாமதம் ஏற்படும். கடகராசி அன்பர்களே, வருமான இனங்களில் உள்ள தடைகள் விலகும். நீண்ட நாள் நண்பர்களை சந்திப்பீர்கள். எதிரிகள் நண்பர்களாவார்கள். தொழிலில் பணப்பிரச்சனை வந்து நீங்கும். பேச்சுகளில் அதிகாரம் தோரணை தென்படும். குறைப்பது நல்லது. விவசாயம், தானிய விற்பனை நன்றாக இருக்கும். சிம்மராசி அன்பர்களே, வருவாயில் இருந்த தடைகள் நீங்கும். குடும்பத்தை பற்றிய ஒரு தெளிவு கிடைக்கும். தொழிலில் சில குழப்பங்கள் ஏற்பட்டு சரியாகும். திறமைகள் மதிக்கப்படும். தொழில் வளர்ச்சிக்காக சிந்தனைகள் மேம்படும். கன்னிராசி அன்பர்களே, அரசு வழி காரியங்கள் அலைச்சல்கள் தந்தாலும் விரும்பியபடி காரியங்கள் நிறைவேறும். கடன் சுமைகள் மன அழுத்தத்தை தரும். திட்டமிட்டபடி வருமானம் கூடும் நாள். துலாம் ராசி அன்பர்களே, திட்டங்கள் தடைக்கு பின் வெற்றி பெறும். பொறுப்புகள் அலைச்சல்களை தந்தாலும் விரும்பியபடி தொழிலில் இலக்குகளை அடைவீர்கள். தொழில் முயற்சிகள் திறமைகளும் மறைக்கப்படும். விமர்சனங்கள் குறையும் நாள். மறைமுக எதிரிகள் பிரச்சனைகளை கொடுப்பார்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, தொழிலில் திட்டங்கள் வருமானத்தை ஈட்டித்தரும். உயர்வு கல்விக்கான திட்டங்கள், அதற்கான முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். விருப்பங்கள் நிறைவேற குறுக்கு வழிகளை நாடுவீர்கள், தவிர்க்கவும். குடும்பத்தில், உத்தியோகத்தில் உங்கள் வாக்குகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். திறமையால் பொறுப்புகள் கூடும் நாள். தனுசு ராசி அன்பர்களே, திட்டமிட்ட நீண்ட தூர பயணங்கள் செயல்பாட்டிற்கு வரும். மேலதிகாரிகளின் ஆதரவு உண்டு. குடும்பத்தில் கண்டிப்பு, அதிகாரம் இவற்றை குறைத்தால் மகிழ்ச்சி நிலவும். தொழிலில் முயற்சிகள் பலிதமாகும். புதிய பதவி பொறுப்புகளால் அலைச்சல்கள் கூடும். மகர ராசி அன்பர்களே, அதிகார போக்கு, எதிர்மறை எண்ணங்கள் உருவாகும். குடும்பம், தொழில் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். தொழிலில் இலக்குகளை அடைய பணச்செலவு, அலைச்சலும் கூடும். பெரியோரை, மூத்தோரை அனுசரித்து செல்லவும். கும்பராசி அன்பர்களே, தொழிலில் முதலீடு பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். குடும்பத்தில் மறைந்து போன பழையவற்றை பேசுவதை தவிர்த்தால் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். வருமானம் பெருகுவதற்கான புதிய திட்டங்களை ஏற்படுத்துவீர்கள். தொழில் முயற்சிகள் தடைக்கு பின் வெற்றி பெறும். பிறர் விஷயத்தில் தலையீடு வேண்டாம். தேடி வரும் கடன்களை தவிர்க்கவும். மீனராசி அன்பர்களே, கடன் சுமையில் நண்பர்களும் எதிரிகளாவார்கள். குறுக்கு வழியில் திறமைகளை பயன்படுத்த எத்தனிப்பீர்கள். பூடகமான பேச்சுகள் குடும்ப அங்கத்தினரிடமும் நெருடலை உண்டாக்கும். தொழில் நுணுக்கங்களை புரிந்து கொண்டு காரிய வெற்றிகளை சாதிப்பீர்கள். பாக்கியிருந்த பணிகள் பூர்த்தியாகி மகிழ்ச்சியை தரும். விரும்பியவர்களின் ஆலோசனை தொழில் மாற்ற வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். இந்த நாள் இனிதாய் அமைய, அதுபோல் எல்லா நாளும் இனிதாய் அமைய என் அப்பன் திருச்செந்தூர் முருகன் உங்களுக்கு துறைமுறிவாராக. அறம் செய்வோம், கர்மத்தின் வலி குறைப்போம். கர்மத்தின் வலி குறைக்க அறம் செய்வோம். வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். நான் பெற்ற பேர் இவ்வைகம்பர. வீடியோவை பார்த்து ரசித்த பின் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். தெரிந்த நண்பர்களுக்கும் குழுக்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பதிவுகளை உங்கள் முகப்புத்திரையில் தவறாமல் காண்பதற்கு மறக்காமல்
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை அழுத்தி எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.